பதிலுக்கு பதில். ஒரு நாள் முல்லா ஒரு துணிக்கடைக்குச் சென்றார். அங்கு தலைப்பாகைகளும் விற்கப்பட்டன. தமக்கு ஒரு தலைப்பாகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் முல்லா அங்கு சென்றார். அழகான ஒரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசினார். பிறகு தலைப்பாகையை தலையில் அணிந்து கொண்டார். அந்த கடையில் அழகான சால்வைகளும் விற்கப்படுவதை முல்லா கண்டார். தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிவிடலாம் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அவர் கடைக்காரனை பார்த்து, இந்த தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிக் கொள்கிறேன். இரண்டின் விலையும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார். உங்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் கடைக்காரர். முல்லா தலைப்பாகையை கழற்றி கொடுத்துவிட்டு சால்வையை எடுத்து கொண்டு புறப்பட்டார். ஐயா, நீங்கள் வாங்கிய சால்வைக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று கடைக்காரர் கேட்டார். நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? தலைப்பாகைக்கு பதிலாகத்தானே சால்வையை வாங்கிக் கொண்டேன் என்றார் முல்லா. அப்படியானால் தலைப்பாகைக்கு பணம் கொடுங்கள் என்றார் கடைக்காரர். தலைப்பாகைக்கு ஏன் பணம் தர வேண்டும்? அதைத்தான் உங்களிடம் திருப்பி கொடுத்து விட்டேனே என்று கூறியவாறு கடையை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தார். கடைக்காரருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவருடைய மூளை குழம்பிவிட்டது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.